வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜபர் பாய் பிரியாணி கடையில் தான். ஸோ ஜபர் பாய் பிரியாணி கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவில் ஜோகூரில் தான் இருக்குது. ஜோகூரில் நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ நமக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு நாள் லீவ் கிடச்சது, கண்டிப்பாக விசிட் பண்ணோம். ஸோ இதோட முகப்பு என்ட்ரன்ஸ் தான் இது. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கடைகள் எல்லாமே இந்த கடைகள், அதோட கடை வீதி தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜபர் பாயோட நம்ம யூடியூப் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபரு. ஸோ அதோட லைக் பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம ஜபர் பாய் கடையில் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கடையோட என்ட்ரன்ஸ் நுழைவாயில். ஸோ நம்ம கீழே பார்த்தோம். ஸோ நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கடைக்குள்ளே உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கடைக்கு ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு ஸோ வெளி வியூஸ்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலுமே அத்தான்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக வந்திருந்தோம். ஸோ ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணோம். ஸோ ஏன் அந்த அத்தன்டிக் சொன்னேன் அப்படின்னாக்கா இந்த லைட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த வுட் வாலு, வுட் சீலிங் வுட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பராக ஒரு ஹை ரிச்சாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ இருந்துச்சு. நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயத்தை காட்டிலையும் நம்ம அந்த உள்ள இன்டீரியர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னாக்க வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த விண்டோவாக இருக்கட்டும், கண்ணாடி விண்டோ, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீலிங் லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு மாதுளம்பழ ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாதுளம்பழ ஜூஸ் வந்துடுச்சு. அப்புறம் நமக்கு கொண்டாந்து 3 ஸ்வீட் வச்சாங்க. ஆமாம், கேசரி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தயிர் வெங்காயம், அப்புறம் பச்சடி. பிரியாணிக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணது பிரியாணி. ஸோ இது மட்டன் பிரியாணி ஒரு முட்டை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் காடை பிரியாணி ஒரு முட்டை. ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி ஒரு முட்டை. ஸோ 3மே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ஜூஸ் நார்மலாகவே எல்லாத்துக்கும் உள்ளது. அப்புறம் பள்ளிப்பாளைய சிக்கன். ஸோ இதுவே ஃபுல்லாகிடுச்சு. அளவாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு திருப்தியாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு பள்ளிப்பாளைய சிக்கன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் பிரியாணி ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த எல்லா பிரியாணியும் மிக்சிங்காக ஷேர் பண்ணி நாங்கள் 3 நண்பர்களும் கண்டிப்பாக கலந்து சாப்பிட்டோம். இது எங்கே இருக்குனாக்கா ஜோகூரில் தான் இருக்குது. ஜபர் பாய் பிரியாணி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.